பாலா இயக்கத்துல அருண் விஜய் ஹீரோவா நடிச்சிருக்கும் படம் தான் வணங்கான். ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் முழுவதுமா முடிவடைஞ்சு இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. ஆரம்பத்துல சூர்யா தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்க இருந்தாரு. ஆனா சில பல காரணங்களால சூர்யா இந்த படத்துல இருந்து விலகிறதா அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அருண் விஜய் இந்த படத்துல ஹீரோவா நடிக்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிவடைஞ்ச நிலையில அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கிறதா படக்குழு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதேபோல அஜித் நடிச்சிருக்கும் விடாமுயற்சி படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறதால கண்டிப்பா இந்த 2 படங்களும் மோதுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. இதற்கிடையில வணங்கான் படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில பிரம்மாண்டமா நடந்துச்சு. இந்த விழாவுல அருண் விஜயோடு சேர்ந்து வணங்கான் படத்துல நடிச்ச பலரும் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமா சூர்யா, சிவகார்த்திகேயன், இயக்குனர் மிஸ்கின், மணிரத்னம் உள்ளிட்டோரும் இந்த விழாவுல கலந்துக்கிட்டாங்க. அப்போ விழா மேடையில பேசின சிவகார்த்திகேயன் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, தீபாவளிக்கு வெளியாகும் படங்கள்ல கிளைமாக்ஸ் சோகமா இருந்துச்சுன்னா படம் தோல்வி அடைஞ்சிரும் அப்படிங்கிற பிம்பம் இருந்துச்சு. அதே போல தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அமரன் படத்தோட கிளைமாக்ஸும் சோகமா இருந்ததால படம் தோல்வி அடைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாலா இயக்குன பிதாமகன் படமும் சோகமான கிளைமேக்ஸோடு தீபாவளிக்கு வெளியாகி மெகா ஹிட் ஆனது எனக்கு நினைவுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அருண் விஜய்க்கு இந்த வணங்கான் படம் ஒரு மைல்கல்லா இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறதா சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.